ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். டீ கடையில் மட்டுமே கிடைக்கிற ஆனியன் போண்டா இருக்குல்லாங்க, ஆனியன் பஜ்ஜி, ஆனியன் வடை, இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இதோ. இதில் உப்பும் காரமும் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, உப்பு, கருவேப்பிலை, மைதா, அரிசி மாவு, கடலை மாவு, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு பஜ்ஜோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, திரும்ப வெங்காயத்துலேயும் தண்ணி வரும். ஸோ அதனால் அது ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு பிணைங்க. இப்போ நம்ம ஓரளவு நல்லா பிணைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா தெரியுதா? இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஸோ நமக்கு சூடான சுவையான ஆனியன் பஜ்ஜி ரெடி. இதுக்காக நீங்கள் டீ கடைக்கெலாம் போய் சாப்பிட வேண்டாங்க, வீட்டிலையே செஞ்சிடலாம். சூடாக ஒரு கப்பு டீயோடு உட்காந்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஒரு மாஸ்டர் செஃப் ஆகிடலாம். இன்னும் பல சுவையான ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.